கன்னியாகுமரி அருகே சுட்டுக் கொல்லப்பட்ட சிறப்பு உதவி ஆய்வாளர் வில்சனின் குடும்பத்தினர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார்கள். நேரலையில் பார்க்கலாம். நாட்களாக என்னுடைய கணவரை இழந்து வாடும் நாங்கள் சிஎம் இல்லம் வந்துள்ளோம். எங்கள் இல்லத்துக்காக 6 நாட்களாக என்னுடைய கணவரை இழந்து வாடின நாங்கள் இன்றைக்கு சிஎம் இல்லம் வந்துள்ளோம். எங்களுக்காக அவர்கள் 1 கோடி ரூபாய் நிவாரண நிதியை தந்துள்ளார்கள். எங்கள் குடும்பத்தினரையும் காப்பாற்றி என்னுடைய மகளுக்கும் தகுந்த படிப்புக்கு தகுந்த வேலையை தந்து விடுவோம் என்று எங்களுக்கு நல்ல நம்பிக்கையுடன் சொல்லி எங்களை மனதார விட்டுள்ளனர். இனி இந்த மாதிரி அரசு பணியில் இருக்கும் அரசு அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகளுக்கு இந்த மாதிரி இந்த கொடுமை நடந்திருக்கக்கூடாது. இந்த கொடுமையை இது ஒரு பயங்கர இந்த மாதிரி கொடுமை யாருக்கும் வரக்கூடாது. நான் வீட்டிற்கு 8 மணிக்கெல்லாம் நம்பிக்கையுடன் வருவேன் என்று வீட்டிற்கு எல்லா உணவுப் பொருட்களையும் வாங்கி தந்துவிட்டு போன என்னுடைய கணவர் இந்த குற்றவாளிகளை கண்டுபிடித்தால் தகுந்த நடவடிக்கை எடுப்போம் என்று அவர்களும் மனதார எங்களுடன் பேசியுள்ளார். தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாவட்ட ஆட்சியாளர், கல்வித்துறை அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள் நல்ல ஒத்துழைப்பு தந்துள்ளனர். இல்லை, இந்த மாதிரி இந்த கொடூர கொலை யாருக்கும் இனி நடக்கக்கூடாது. என்ன உதவி என்றாலும் அவர்கள் சொல்லித்தர நல்ல தைரியத்தை தந்து இருக்கிறார்கள். அரசு வேலை என்னுடைய மூத்த மகளுக்கு, அது என்னுடைய இளைய மகள் ஊனமிட்டவள். அவள் அதற்கு தகுதி இல்லை, அவளுக்கு அந்த தகுதி இல்லை. இந்த அறிவிப்பு தந்த எங்களுடைய முதலமைச்சருக்கு எங்களுடைய மனமார்ந்த உள்ளங்கனிந்த நன்றி, வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிலையில் சுட்டுக் கொல்லப்பட்ட எஸ்ஐ வில்சனின் குடும்பத்தினர் சற்று நேரத்திற்கு முன்பாக முதலமைச்சரை சந்தித்தார்கள். அப்பொழுது அவர்களுக்கு நிவாரண நிதி கொடுக்கப்பட்டது. 1 கோடி ரூபாய் நிவாரண நிதியை முதலமைச்சர் வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த வில்சனின் குடும்பத்தினர் இதுபோன்ற ஒரு கொடூர கொலை மீண்டும் அரங்கேறாத வகையில் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நடவடிக்கை எடுப்பதாக முதலமைச்சர் உறுதியளித்திருப்பதாகவும் கூறியிருக்கிறார்.